வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். பழனி அப்படின்னாலே முக்கியமான ஆன்மீக சுற்றுலாத்தலம். பழனி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான கோரிக்கை. பழனி கோயிலுக்கு அதிகப்படியாக தமிழகம் முழுவதில் இருந்தும் எல்லோரும் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் அதிகப்படியான மக்கள் எந்த மாவட்டத்திலிருந்து வராங்க அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் பழனியிலிருந்து விருதுநகருக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் பழனியில் இருந்து கிடையாது. ஆனால் பாலக்காட்டில் இருந்து பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வழியாக திருச்செந்தூர் செல்லக்கூடிய ட்ரெயின் விருதுநகரை கிராஸ் பண்ணி தான் போகுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக அந்த கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி இன்னும் அதிகப்படியான ரயில்கள் இல்லாதது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போ விருதுநகர் மாவட்ட மக்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, நேராக காலையில் மதுரை வந்து மதுரையில் இருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, தினமுமே காலை நேரத்தில் விருதுநகரிலிருந்து ஒரு ரயில் புறப்பட வேண்டும். அந்த ரயிலானது அங்கிருந்து மதுரை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் வழியாக பழனிக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி மாலை நேரத்தில் மீண்டும் பழனியிலிருந்து அந்த ரயில் புறப்பட்டு விருதுநகர் வரைக்கும் செல்ல வேண்டும். இது ஒரு பயணிகள் ரயிலாக வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா காலை நேரத்தில் விருதுநகர் போகிறதுக்கு திருச்செந்தூர் செல்லக்கூடிய ட்ரெயின் கூட்டமாக தான் இருக்கும். வேறு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆக வேண்டிய ஒரு நிலை. ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரெயின் இல்லாதது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம்தான். நிச்சயமாக இது மாறும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கிறது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.